Hi guys, welcome to Kena Financials. ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெலிகிராமோட குரூப்போட பர்பஸ் என்னன்னா, நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸை பற்றி படிக்கிறதுக்கும் அதோட டயக்ராம்ஸ் அப்புறம் இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கும் அந்த குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்னா, ஆகஸ்ட் 1 இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகி மறுபடியும் ரேஞ்சுக்குள்ள வந்து லோயர் பாட்டம் ஹிட் பண்ணிருச்சு. மறுபடியும் செகண்ட் டைம் வந்து கேப் அப் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாதனால மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சோட அப்பர் பவுண்டரி டெஸ்ட் பண்ணுது. ஸோ இது வந்து பியரிஷ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லவும் முடியாது, புல்லிஷ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ரீசெண்ட் ஹை அண்ட் ரீசெண்ட் லோ, இதான் வந்து ரீசெண்ட் ஸ்விங், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணணும் மண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மண்டே வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மேபி சைட்வேஸ்ல இருக்கலாம். நம்ம எப்போ செல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,280 கீழே வந்தா செல் பண்ணுவோம். ஸோ இமீடியட் டார்கெட் வந்து 17,250, சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஸ்விங். ஏன் வந்து இமீடியட் டார்கெட் சின்னதா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னும் திரும்பல. ஸோ இட்ஸ் இன் அப் ட்ரெண்ட், கரெக்டுங்களா? ஸோ வந்து இமீடியட் ஸ்விங்ல வந்து ரீசன்ட், அதாவது 17,280க்கு அடுத்த ஸ்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,230 சம்திங். ஸோ அதனால வந்து மார்க்கெட் இன்னும் ட்ரெண்ட் மாறாதனால இமீடியட்டா இந்த லெவல் வந்து மறுபடியும் சப்போர்ட் கெயின் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து 40 பாயிண்ட்ஸ் தான் அந்த இடத்துல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நமக்கு ட்ரெண்ட் கிளியரா தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து போன மார்க்கெட் மறுபடியும் கீழே இதை பிரேக் கொடுத்துட்டு நல்லா கீழே வந்துட்டு மறுபடியும் இங்க ரீடெஸ்ட் பண்ணும் இல்லையா? ஸோ ரீடெஸ்ட் பண்ணி புது ஒயர்ல ஃபார்ம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். 17,220 கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்மளால வந்து செல் ட்ரெண்டுக்கு போக முடியும். செல், அதாவது இந்த இடத்துல வந்து டைரக்டா நீங்க என்டர் ஆகலாம். தட் இஸ் மொமெண்டம் ட்ரேடிங் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் நல்லா கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் நடக்கும் இல்லையா இந்த ரேஞ்சுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து என்டர் ஆகலாம். ஸோ இட்ஸ் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ மோரல்லஸ் இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,280 கீழே வந்தாதான் மார்க்கெட் வந்து லைக் 17,280 கீழே வந்தாதான் மார்க்கெட் பேரிஷாக இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் பேரிஷா இருக்காது. ஸோ ஒன்ஸ் 17,470 மேல கிராஸ் ஆகி 15 மினிட்ஸ் கேன் க்ளோஸ் வைக்கும் போது நமக்கு வந்து புல்லிஷ் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போவோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து சிமிலர் கேஸ், அதாவது அதுல ரேஞ்சில் தான் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செம ரேஞ்சில் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து உடச்சு கீழே ட்ரை பண்ணுச்சு, மறுபடியும் முடியல. ரீடெஸ்ட், இது வந்து ரீடெஸ்ட் இருந்தால் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கும், பட் இது ரீடெஸ்ட் ஆகல. ஸோ எந்த கேண்டில் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 கேண்டில், 2.25 3.25 கேண்டில். ஸோ இது 1 ஹவர்ல இருக்கு. நம்ம 15 மினிட்ஸ் மாறிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, கீழே வந்து டபுள் பாட்டம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுல ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த ரேலிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து பிரேக் அவுட் சைடு எங்கிட்டு கொடுக்குதோ அந்த சைடு வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ட்ரேட் ஈஸியா பண்ணலாம். ஸோ அப்போ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 37,700 கீழே வந்தா மட்டும் தான் நம்மளால செல் பண்ண முடியும். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோஸ் கண்டிப்பா நமக்கு வந்து 37,700 கீழே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் மார்க்கெட் வந்து இங்க டேர்ன் ஆகும், பேங்க் நிஃப்டி டேர்ன் ஆகும். அதுக்கப்புறம் பையிங் எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,150 சேஃபர் சைடு. 30,150க்கு மேல 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது நம்ம வந்து பை ஈஸியா போகலாம். ஏன்னா இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது டூ ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கு. எய்தர் இந்த ஜோன் வந்து அக்குமுலேஷன் ஜோனா இருக்கணும், அப்படி இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனா மாறணும், சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனா மாறிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வைக்கும். 37,700 கீழே க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும், கீழே ஃபால் ஆகும். ஸோ அதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். அதுவே அக்குமுலேஷன் ஜோன் அப்படின்னு இதை ட்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகணும் அப்படின்னா 38,150க்கு மேல க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும் போது வந்து என்ன ஆகும், மறுபடியும் வந்து 39,000 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ இந்த ஜோன் தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அதனால மண்டே மோஸ்ட்லி வந்து இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரேக் அவுட் சப்போஸ் கிடைச்சுன்னா கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க வித் லிமிடெட் ஸ்டாப் லாஸ், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து மண்டே ட்ரேட் பண்ண அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ டியூஸ்டே இட்ஸ் கவர்மெண்ட் ஹாலிடே ஆக்சுவலி. ஸோ டியூஸ்டே ட்ரேடிங் இருக்காது. ஸோ மண்டே மோஸ்ட்லி வந்து என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னா கன்சால்டேஷன் தான் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ கன்சல்டேஷன் ஆகுச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ
அப்படி மண்டே கன்சல்டேஷன் கண்டிப்பா ஆகுது அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து வெனஸ்டே தேர்ஸ்டேல வந்து கண்டிப்பா ஒரு ரேலி இருக்கும். ஸோ இதர் அப் சைட் ஆர் டவுன் சைட். அது எதை பொறுத்துனா இது அக்குமுலேஷன் ஜோனா இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனான்னு ட்ரீட் ஆகிறத பொறுத்து தான் இருக்கு. மோஸ்ட்லி வந்து நமக்கு அது எப்படி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் கீழே வைக்கணும். ஸோ அதே தான் கீழே பிரேக் அவுட் வச்சுட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா கீழே வந்துடும். ஸோ அதுவே வந்து மேலே போனாலும் மார்க்கெட் ஃபுல்லா மேலே போனாலும் மறுபடியும் ரீடெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் கிடைக்கும் போது நமக்கு வந்து மறுபடியும் 39,000 போற வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் கைஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நம்ம அனாலிசிஸ். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா எஸ்டிஎக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எஸ்டிஎக்ஸோட சார்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ எஸ்டிஎக்ஸும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கன்சால்டேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இது பாத்தீங்கன்னா கன்சால்டேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்ல வந்து இப்போ நிறைய குளோபல் நியூஸ் பெண்டிங்ல இருக்கு. ஸோ நிறைய முக்கியமான நியூஸும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஸோ இதர் மேல கொண்டு போகணுமா இல்ல கீழே கொண்டு போகணுமான்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, எஸ்டிஎக்ஸ் மூணுமே பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ மோரலஸ் மண்டேயும் சைட்வேஸ் ஆகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஜோன்ஸ் கீழே இல்ல மேல. ஸோ மேலனா பை, கீழேனா செல். ஸோ இந்த ஜோன்ஸ்க்கு வெயிட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். நடுவில் எங்க ட்ரேட் பண்ணாலும் கன்ஃபியூஷன் ஆஃப் லைக் மார்க்கெட் வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் அடுத்த வாரத்துக்கான நம்மளோட ஸ்கோப். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து மூணே மூணே ட்ரேடிங் செஷன்ஸ் தான் இருக்கு. மண்டே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே இஸ் எக்ஸ்பைரி டே. வீக்லி ஆப்ஷன்ஸ் பண்றவங்களுக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே. ஸோ ஃபியூச்சர் பண்றவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஃபியூச்சர் பண்றவங்களுக்கு ஒரு ஈஸியா ஸ்விங் பாயிண்ட்ஸ் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இதான் கைஸ் இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர் கைஸ்.